சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், நீ அந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அக்கா, இப்படி தப்பா மெசேஜ் அனுப்புற பொண்ண திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? என்னால தர முடியாதுக்கா. பாண்டி, ஊர் உலகத்துல வேற ஆளே இல்லன்னா அவ உன்னை லவ் பண்றா. ஏதோ உன் மனசுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்றா, உன்னை ஃபாலோ பண்றா. இல்ல பிடிக்கலங்கறத தன்மையா சொல்லு. அதை விட்டுட்டு இப்படியா காட்டா மாதிரி திட்டுவ? அக்கா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலக்கா, ஒண்ணுமே தெரியல. இவகிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். கட்டிக்க போறவனுக்கு மெசேஜ் அனுப்பாம வேற யாருக்காவது அனுப்புவாங்க. அக்கா, என்னக்கா கட்டிக்க போறவங்கறா? பாருங்க எப்படிலாம் அனுப்புறா. இவளுக்கு போய் நீங்க பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. என்னாலயே நம்பவே முடியல பாண்டி. நீதான் கட்டிக்க போறவன்னு அவன் முடிவே பண்ணிட்டா பாரு. அதெல்லாம் இல்ல, நான் சிக்க மாட்டேன். நான் எப்பவும் எங்க அம்மா கூட தான் இருப்பேன். பாண்டி, நீ என்னமோ அம்மா கிட்ட சொல்லுவேன்னு அவளை மிரட்டுற. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒரு நாள் அவ அதே அம்மா கிட்ட வந்து நான் பாண்டியதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. அவ மெசேஜ் எல்லாம் பார்த்தா அவ அவளை ஈஸியா உன்னை விடுற மாதிரி எல்லாம் தெரியல. அப்புறம் எனக்கு இன்னொன்னு தோணுது. எனக்கு என்னமோ உனக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு தான் தோணுது. ஐயோ, இப்பவும் சொல்றேன், நீ ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன? அக்கா, அக்கா, சத்தியமா அப்படிலாம் இல்லக்கா. சத்தியமா இல்லக்கா, சத்தியமா இல்ல. நான் உன்னை நம்ப மாட்டேன். அக்கா, என்ன நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டேன். என்ன என்ன நம்ப மாட்டீங்களா? அக்கா, இந்த பாண்டிய நம்ப மாட்டீங்களா? ஐயோ, ஏய், நீ மட்டும் கையில கிடைச்ச யாருன்னு தெரியலையே. ஐயோ, ஆண்டவா. என்னம்மா ஸ்ட்ரைக் பண்றீங்களா? நியாயம் கேட்டு கிடைக்கலன்னா போராடிதான் வாங்கணும். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. என்ன எதிர்த்து போராட்டம் பண்றீங்களாமா? பர்சனலா உன்னை எதிர்த்து போராட்டம் பண்ணல. கம்பெனியோட எம்டியை எதிர்த்து தான் இந்த போராட்டம். அம்மா, இது நீங்க உருவாக்குன கம்பெனி. நீங்க உருவாக்குன கம்பெனியை எதிர்த்து நீங்களே ஸ்ட்ரைக் பண்றீங்களா? நான் உருவாக்குன கம்பெனியா இருக்கலாம், ஆனா என்ன உருவாக்குனது இந்த தொழிலாளர்கள் தான். என் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் துணையா இருப்பேன். இவங்க போராடும் போது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நானும் இவங்களோட சேர்ந்து போராடுவேன். அம்மா, இவங்களா எனக்கு எதிரா போராட்டம் பண்ணல, கம்பெனிக்கு எதிரா போராடிட்டு இருக்காங்கம்மா. நான் இவங்களோட நியாயமான கோரிக்கைய நிறைவேற்றுறதுக்காக இவங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன். இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுற இடத்துல இப்ப நான் இல்ல. அத நிறைவேற்றணும்னு உனக்கு கட்டளை போடுற இடத்துலயும் நான் இல்ல. ஏன்னா நிர்வாகத்துல தலையிட மாட்டேன்னு நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே. இவங்களோட நியாயமான கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நான் இவங்க கூடவே ஒரு தொழிலாளியா இருந்து
என்னோட போராட்டத்தை தொடருவேன். இந்த போராட்டம் தருணா மட்டும் இல்ல, உண்ணாவிரதமா கூட மாறும். நீங்க இப்படி எல்லாம் மிரட்டி என்ன பணிய வைக்க முடியாதுமா. இது ஒண்ணும் மிரட்டல் இல்லம்மா. நியாயமான கோரிக்கைக்கு நிர்வாகம் செவி சாய்க்கலன்னா போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோன்னு நான் தகவலா சொல்றேன். நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நடக்க வேண்டியது நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன செய்யறது மேடம்? பெரிய மேடமே அவங்களோட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம வந்துட்டீங்க. இந்த கம்பெனி யாரோடது? சொல்லுங்க அருள், இந்த கம்பெனி யாரோடது? பெரிய மேடத்தோட கம்பெனி மேடம். அவங்க கம்பெனி தானே. அவங்க கம்பெனிக்கு எதிரா அவங்களே உட்கார்ந்திருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம்,